ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் திறனறி தேர்வு 2025 இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் கேட்டிருந்ததை விட இந்த வட்டம் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள் புதியவர். ஏன்னா நமக்கு விருந்தினர் இல்லம் அப்படிங்கிற பாடத்தில் விருந்தினர் என்பவர் வீட்டிற்கு முன்பின் அறிமுகமில்லாத புதியவர்களே விருந்தினர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் புதியவர் அப்படிங்கிறது சரியான விடை. உவம உருபு இடம்பெற்ற தொடரை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. சிலை மேல் எழுத்து போல, அதில் மட்டும்தான் போலங்கிற வார்த்தை வெளிப்படையாக தெரியுது. நானிலத்தில் புசித்தவர்க்கு அறுசுவை. நானிலம் அப்படிங்கிறது 4, அறுசுவை அப்படிங்கிறதுக்கு 6, 10 பாட்டு அப்படிங்கிறதுக்கு 10, 8 தொகை அப்படிங்கிறதுக்கு 8. அதற்கான தமிழ் எண்கள் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ் எண்கள் இங்கே இருக்குது. தமிழ் எண்ணூறு. நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலகாட்டுவது போல வெள்ளை வெளிகள் இமைகளின் இடுக்குகளில். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டையுமே மார்க் பண்ணிட்டேன். கலைஞர் அப்படிங்கிறது சரியான விடை. கலைஞர் தான் சரியான விடை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரம். வாயு விளக்கம் அறிந்து செறிந்தடங்கில் அவ்வை குறள். வழிமிகின் வழியில்லை அப்படிங்கிறது புறநானூறு. நற்றமிழும் தன்பொருணை தன்னதியும் அப்படிங்கிறது திருமந்திரம் கிடையாது. ஏன்னா அது பலவட்டடை சொக்கநாத புலவர் அவர்கள் எழுதிய தென்றல் விடுதூதில் இருக்கக்கூடியது. அதனால் அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம். கூற்றுகள் இரண்டுமே சரிதான். அதுக்கு தேம்பாவணி கேட்டிருக்காங்க. தேம்பாவணி வீரமாமுனிவர், பரிபாடல் கேரந்தையார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர், காசிகாண்டம் அதிவீர ராமபாண்டியர். அப்போ ஆப்ஷன் இ ரைட் ஆன்சர். ஒரு அறிவாரா ஒன்றன் ஒளியும். இதில் நம்ம கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா அடிமோனை கேட்டிருக்காங்க. அடிமோனை அப்படிங்கிறது இங்கே தான். ஒரு உந்து, ஒரு உந்து. இந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறோம். ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இறைவனடி தொண்டி நகரை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. கொல்லிமலையை குறிப்பிட்டிருப்பார் புறநானூரில். பொருந்தாத இணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வெண்சங்கு அப்படிங்கிறது நமக்கு நிறப்பண்பு, வெண்மை அப்படிங்கிற நிறத்தை கொடுக்கறது. ஆனால் இதில் அளவுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால அது தவறானது. பாப்பத்தை நற்கணக்கே, ரெண்டுமே அழைக்கக்கூடியது, விழித்து சொல்லக்கூடியது. பக்கத்தில் நமக்கு விழிக்குறி போட்டிருக்காங்க. அப்போ விழித்தொடர் தான் ரெண்டுமே. அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. கைக்கிளை பெருந்திணை. அகத்திணைகள் 7. அந்த அகைத்திணை 7ல் அன்பின் 5 திணைகள், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 கைக்கிளை பெருந்திணை. புறப்பொருளையும் நமக்கு வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை அதுலேயும் வரும். அதனால கைக்கிளை பெருந்திணை. பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது. இது சரியான விடை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் கா சச்சிதானந்தம். ஆனால் இதில் பாவாணர்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது தவறானது. ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னம்னா சோர்விலாது முயற்சி செய்பவர். சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ. இதில் ஃபர்ஸ்ட் மை, மரகதம், மரிகடல், கார்மேகம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியானது. தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவன் இயேசுபிரான்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தவறானது. கீழ்காணும் எண்ணு பெயர்களின் பொதுமொழியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 8 அப்படிங்கிறது சரியான விடை. வினையால் அணையும் பெயர் குறித்த சரியான கூற்று கேட்டிருக்காங்க. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் காலம் காட்டும் ஓவிடத்திற்கு உரியது. அப்போ அனைத்தும் சரி. வேற்றுமை தொகை வினைத்தொகை கேட்டிருக்காங்க. நான் சரியா ஆப்ஷன் பொருத்தியே கொடுத்துருக்கேன். வேற்றுமை தொகை மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார்னு வரணும். வினைத்தொகை வீசுதென்றல் வீசுகின்றதென்றல் காலம் காட்டக்கூடியது. உவமை தொகை மலர்கை மலர் போன்ற கை. உம்மை தொகை தாய் செய் தாயும் செய்யும். அப்போ ஆப்ஷன் டி உங்களுக்கு சரியான விடை. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் பெருஞ்சித்திரனார். சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. புலம்பெயர் தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் பா. சிங்காரம். புயலிலே ஒரு தோணி. வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கம் மினசோட்டா தமிழ்ச்சங்கம். பொருத்தமான உள்ள இணையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. மண்ணீட்டாளர் அப்படிங்கிற ஒரு மண்ணினால் சிற்பம் செய்யக்கூடியவர்களை மண்ணீட்டாளர்னு சொல்லுவாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா தூசு என்பது பட்டு. நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கு திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுவை காலமும் கருவியும். கருவியும் காலமும் வரும். காலம் கருவி. பதிந்து இப்பதத்தில் உள்ள உ என்பது வினையெச்ச விகுதி. ஓங்கு நீங்குவாம். இதில் எதுகை இருக்கு 30. சிம்பிளான விடை. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர். மீனவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறைவனை குறிக்கக்கூடியது. சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தாவரங்களினுடைய அடியிலிருந்து பிரிந்து ஃபர்ஸ்ட் கவை வரும். கவையிலிருந்து கொம்பு, கொம்பிலிருந்து கிளை, கிளையிலிருந்து சினை, சினையிலிருந்து போத்து. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மகிழி என்பது சலிப்புன்னு கொடுத்துருக்காங்க. மகிழி அப்படிங்கிறது சரியான விடை. அதாவது மகிழி என்பதற்கு சலிப்பு என்பது சரியான பதம் கிடையாது. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. சரி. போரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் திணை. 2 கூற்றுகளும் சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கும். 2 மணி முதல் 6 மணி வரை. யாமம் அப்படிங்கிறது இரவு 10 மணி முதல் காலை 2 மணி வரை வரணும். வைகரை அப்படிங்கிறது இரவு 2 முதல் காலை 6 மணி வரை வரணும். நண்பகல் அப்படிங்கிறது காலை 10 மணி முதல் மதியம் பகல் 2 மணி வரை வரணும். நாம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன. நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளவன அப்படின்னு சொன்னவர் எட்வின் ஹபிள். முறையான சீரமைப்புடைய திருக்குறளை சேர்ந்ததுக்கு சொல்லியிருக்காங்க. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுவோர் யான்னு கேட்டிருக்காங்க. விரும்பத்தகுந்த இயல்பை உடைய பண்பாளர். அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல்லோர் என்று கூடியவர் கடலூர் மாழ்ந்த இளம் பெருவெளதி. புறநானூரில் சொல்லியிருப்பார். உண்டாளம்மை இவ்வுலகம் அப்படிங்கிற பாடல். பொருத்தி விடையை தெரிவிக்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஆக்சுவலாக இது அந்த பாக்ஸை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமூக கருத்துக்கள் இருக்கக்கூடியது திரும்பிப்பார். பெண் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெண்கள் முன்னேற்றம் என்பது 2வது இருக்கக்கூடிய பாசப்பறவைகள். அரசியல் என்பது குறவஞ்சி. இலக்கியம் என்பது ஒளியின் ஓசை. இதுக்கு சரியான ஆப்ஷன் அப்படின்னா ஏ சரியான விடை. 48. உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. உதவும் தன்மை. ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். 49. இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப் அளித்தார். சரி. இஸ்மத் சந்நியாசி என்பது தூய துறவி என்னும் பொருள் கொண்ட அரபு சொல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாரசீக சொல், அரபு சொல் கிடையாது. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இயற்கை கொழுவிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடியது. நாட்டுப்படலம் பாலகாண்டத்தில் இருக்கக்கூடியது. சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பு செழித்திருந்தது. ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர். 4வது ஆப்ஷன். 52க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிறதுல பாடத்தில் இடையில கொடுத்துருப்பாங்க. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிறது படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது உருமாற்றுதல். டிரான்சாக்ட் அப்படிங்கிறது செயல்படுத்துதல். ஆப்ஷன் ஏ உங்களுக்கு ரைட் ஆன்சர். 52 ஆன்சர் போட்டிருக்கேன். பேலன்ஸ் 48. நெக்ஸ்ட் வீடியோ, ஏன்னா இதுவே 9 நிமிஷம் போயிடுச்சு அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த 52 கேள்விக்கான ஆன்சர் PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.